உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்தேன். அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி துலா ராசிக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அது மட்டும் இல்லாமல் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த துலா ராசி என்பர்கள். இந்த துலா ராசி என்பது ரொம்ப நேர்மையானவங்க, நியாயமானவங்க. அப்படி இருந்து கூட பெரிய லெவலில் என்னால் பணம் சம்பாதிக்க முடியல, பெரிய லெவலில் பேர் வாங்க முடியல, நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்கு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த துலா ராசி என்பவர்களே. என்ன தான் பெரிய லெவலில் எதிர்காலத்தை அறிந்தவர்களும் அறியக்கூடியவர்களாக இருந்தால் கூட அதை நான் செஞ்சும் எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் மற்றவங்களுக்கான சொன்னால் எல்லாம் நடக்குது, எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பவர்கள். இந்த துலா ராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் வரப்போகிறாரு. அந்த சனி பகவான் அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது 139 நாட்கள் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கர கதியில் இருக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணால் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத பார்ப்போம். இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வக்கரகதி ஒரு நல்ல பயனை கொடுக்க போகுது. முதல்ல வக்கரகதினா என்ன, அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது பார்த்திங்கன்னா அது பூமிக்கு அருகில் வரும். அந்த பூமிக்கு அருகில் வரக்கூடிய அந்த கிரகம் அதிகப்படியான பலனை கொடுக்கும். நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல பலனையும், கெட்ட இடத்துல இருக்கும்போது கெட்ட பலனையும் அதிகப்படியான கொடுக்கும். அப்போ துலா ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த கிரகம் வரப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பலனை தான் கொடுக்க போகுது. பார்த்திங்கன்னா யாரெல்லாம் துலா ராசியில் தொழில் பண்ணுறவங்க இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா இந்த துலா ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருந்து 7ஆம் பார்வையை 11ஆம் வீட்டை பார்க்கும். அது ரொம்ப விசேஷமான பார்வை. அதே மாதிரி 3ஆம் பார்வையை 7ஆம் வீட்டை பார்க்கும். அதுவும் ரொம்ப விசேஷமான பார்வை. இந்த மாதிரி ஒரு பலனை இந்த துலா ராசி என்பவர்கள் சந்திக்க போகிறீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் துலா ராசி என்பவர்கள் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதை கரெக்டாக பயன்படுத்துங்க. நிறைய பேர் எப்படி ஆகிட்டீங்க அப்படின்னா, நம்ம பிஸ்னஸில் இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது, நம்ம ரொம்ப நொந்து போயிட்டோம், கடன் அதிகமாகிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த கடனை கட்ட முடியாது, அப்படியே கட்டினாலும் ரொம்ப நாளாகும் அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு உங்களை நெகட்டிவாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. அந்த விஷயத்துலேருந்து முதல்ல வெளில வாங்க. அந்த வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு 2 பேர் உங்களுக்கு ஆர்டர் தருவாங்க. இந்த துலா ராசி என்பதில் எந்தெந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னா, நிறைய பேர் ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதாவது உணவு சார்ந்த தொழில், அதேமாதிரி மார்க்கெட்டிங் சைடு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சாஃப்ட்வேர் சைடு, மெடிக்கல் சைடில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு, அதே மாதிரி இந்த அட்வொகேட்டாக இருக்கிறது, அவங்களாம் நிறைய பேர் இந்த துலா ராசியில் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம், அதாவது 139 நாட்களில் நிறைய தொழில் வாய்ப்புகள் வரும். அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் அடுத்த வரக்கூடிய காலகட்டத்துக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏன்னா துலா ராசி மாதிரி நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்க கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்களை சந்தித்ததுனால பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ மற்றவங்களுடைய கடன் சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, நீங்கள் இப்போ கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நிறைய பேரும் நீங்கள் ஏதாவது கையெழுத்து போட்டிருப்பீங்க, கடைசியில் உங்களை பிடிச்சி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு 139 நாட்களில் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளில வரக்கூடிய நேரம். ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் தான் வெளில வந்துடுவீங்க. நிறைய பேருக்கு முதல்ல கடன் தீரும். அந்த கடன் எப்படி சார் தீரும்? பணமே வராமல் எப்படி தீரும்னா பணம் வரும். பணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் தேடி வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டியதான் ரொம்ப முக்கியம். நீங்களாம் இல்லை இந்த 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 இவங்க ஆர்டர் கொடுத்தா சரியாக வராது, இவங்களுக்கு சப்ளை பண்ணால் பணம் வராதுன்னு அந்த முதல்ல
ஏற்கனவே நடந்த கஷ்டமான சம்பவத்தை மனசுலேருந்து எடுத்துருங்க. இப்போ புதிய ஆளாக இருந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக புதுசாக ஒரு ஒரு பாதையை வகுத்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நேரமாக அந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதேமாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஒரு வெளியூர் மாற்றம் வரும். சரிங்களா? வேலையில் இருக்கீங்க, ஏற்கனவே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் ஏதாவது இடைஞ்சல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இடைஞ்சல் வந்துச்சு சார் எனக்கு ஏற்கனவே இருக்குது அப்படி தான் இருக்குன்னா கண்டிப்பாக வெளியூருக்கு வேலைக்கு மாற்றிட்டு போயிருங்க. இல்லை வெளிநாடுக்கு போயிருங்க. அதுக்கான நேரமாக இருக்குது. அதுதான் சார் முயற்சி பண்ணுறேன் கிடைக்கலன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 139 கிடச்சிரும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அந்த முயற்சியை செய்யுங்க. அதே போல் துளாராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். ஆனால் வேலை மாற்றம் எங்கே கிடைக்கும்னா வெளியூரில் தான் கிடைக்கும். உள்ளூரில் கிடைக்காது. நீங்கள் ஏற்கனவே ஒரு சென்னையில் இருக்கீங்க, ஏதாவது வேலை இல்லை பெங்களூரில் இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு வேலை மாற்றம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். அதில் டவுட்டே கிடையாது. நல்ல சம்பளமும் இருக்கும். சில பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மனைவி விட்டு போனோம், குழந்தைங்கள விட்டுட்டு போனோம், அம்மா அப்பாவை விட்டுட்டு போனோம், வயசானவங்க இருக்காங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுடைய வேலை மாற்றம் வெளியூரில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எங்கேயா மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியே ஐடியலாக விட்டிங்கன்னா வேலை கிடைக்காம போயிடும். இல்லை நீங்கள் அதை மாற்றாமல் இருந்தீங்கன்னா வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடனுடைய அளவு குறையும். அது நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, நிறைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடனுடைய பிரச்சனைகள் குறைய போகுது. அப்போ கடனுடைய பிரச்சனை குறையும்னா நிறைய துளாராசி அன்பர்கள் வேலை பார்க்குறவங்க ஒரு வீட்டுக்கு மேலே இன்னொரு வீடு வாங்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. தேவையில்லாமல் ஒரு காசை போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் அந்த பணத்தை எடுக்கவும் முடியாமல் அதுக்காக வெளியில் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு அந்த வட்டியை கட்டிக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். அதே மாதிரி துளாராசி என்பது வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும், இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து அதிக கடன் வாங்காமல் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடன் நிறைய கிடைக்கும். அதேமாதிரி ஒரு இடம் வாங்குறீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஹெல்ப் பண்ணுறம்பாங்க. ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க பின்னாடியே என்னென்னா இங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதில் மட்டும் கவனமாக இருந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்க வேண்டாம் வாங்காதீங்க. அப்படி வீடு வாங்காமே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் கவனமாக இருங்க, பிரச்சனை இல்லை. அதேமாதிரி பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள நேரம். அதனால் பூர்வீக சொத்தை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு இன்னொரு 4 மாதத்துக்கு பேசாதீங்க. 139 நாளைக்கு எதுவும் பேசாதீங்க. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி. இப்போ போய் பூர்வீக சொத்தில் கை வச்சிங்க, பூர்வீக சொத்தை அப்பா கிட்ட கேட்குறேன், அண்ணங்கிட்ட கேட்குறேன், தம்பிக்கிட்ட கேட்குறேன், பங்காளிகிட்ட கேட்குறேன்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கே சண்டைகள் கண்டிப்பாக வரும். அதனால் பிரச்சனை பெருசாகும். அந்த பிரச்சனை பெருசாகி அதை நீண்ட கால பிரச்சனையாக மாறிடும். ரொம்ப கவனமாக இருங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நான் போய் பூர்வீகத்தில் வீடு கட்டுறேன் அப்படின்னு போகாதீங்க. பூர்வீகத்தில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த காலத்தில் பண்ணிங்கன்னா 0 தான். அதில் எந்த பிரயோஜனமும் ஆகாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் சந்திச்சுட்டு வரீங்க துளாராசியில் பிறந்தவங்க. அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த 139 நாள் நிறைய நாட்கள் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடச்சிரும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் துளாராசி என்பர்கள் எல்லாருமே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது திருமணம் ஆகாதவங்களாம் கண்டிப்பாக இந்த 139 நாள் திருமணம் ஆகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதேமாதிரி காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. அவங்க திருமணம் நடக்காதா, நம்ம வீட்டில் சொல்லலாமா செய்யலாமான்னு யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் வீட்டில் சொன்னீங்க, உங்கள் குடும்பத்தையும் ஒத்துப்பாங்க. கண்டிப்பாக அந்த காதல் என்பது கல்யாணத்தில் முடியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கண்டிப்பாக துளாராசிக்கு அமைய போகுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், வெளியூரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல சம்பாதிப்பீங்க, நல்ல வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் பண்ணணுன்னா பண்ணிக்கங்க. வேலை இல்லாமல் இருக்கேன் சார், திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க, திடீர்னு என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, நான் இப்போவே வேலை இல்லாமல் தான் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் கவலைப்படாதீங்க.
கண்டிப்பாக வெளியூரில் வெளிநாட்டில் வேலை கிடச்சே தீரும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த வேலை நல்ல ஒரு வேலையாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே பிரேக் இருக்குது, வேலை இல்லாமல் இருக்கீங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதேபோல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டிலே பிஆர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பிஆர் கிடச்சிரும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் சார் இன்னும் அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் சிவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் நடக்கும். எல்லாமே சிறப்பாக இருக்குது துளாராசி என்பவர்களுக்கு இந்த வக்கர பயிற்சியில். அதனால் இன்னும் நல்லா பலனை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுங்கள். சிவபெருமானை சனிக்கிழமை அன்றைக்கி போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய தொழிலில், வேலையில், குடும்பத்தில், சந்தோஷத்தில், வேலை வாய்ப்பில், இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் விற்கிறது, வீடு விற்கிற விஷயத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே துளாராசி என்பவர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்காருன்னா நம்ம சொன்ன பலனை விட அதிகப்படியான பலன்கள் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய தசாபத்தியும் உங்களுடைய பார்த்துக்குங்க. சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். இல்லை டீட்டெயிலாக ஜாதகம் வேணும் அப்படின்னு நினச்சின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.